சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள நந்தம்பாக்கத்தில் 2ஆம் உலகப் போரில் இறந்தவங்களோட நினைவு தளத்தில் தான் இருக்கோம். இது வந்து 1952ஆம் ஆண்டு அமைச்சிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரையும் ரொம்பவே நல்லா பராமரிச்சுக்கிட்டும் வர்றாங்க. சரிங்க, இப்போ அவங்களோட கல்லறைகள்லாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்க மக்களே, நம்ம இந்திய நாட்டுக்காக எவ்வளவு இராணுவ வீரர்கள், போர் வீரர்கள்லாம் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு. உண்மையிலே இவங்கெல்லாம் ஒரு கடவுளுக்கு சமமானவர்கள் தாங்க சொல்லணும். எவ்வளவு கனவுகளோடு வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்கல்ல இப்படியெல்லாம் இறந்து போவோம் அப்படின்ட்டு. இந்த கல்லறைகள் மொத்தம் 856 கல்லறைகள் இங்கே இருக்குது அப்படின்னு கூகுளில் போட்டிருக்கு. ஒவ்வொரு கல்லறையிலையுமே ஒரு நபருடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து காமன்வெல்த் கல்லறைன்னு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ வந்து ஒரு கல்லறையில் உள்ள ஒரு சில பெயர்களை மட்டும் இப்போ பார்ப்போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 32, 47, 726 ரிஃபில்மென் சிஎன் ஜார்விஸ் த கேமரனியன்ஸ் 28 செப்டம்பர் 1942, ஏஜ் 22. பார்த்திங்கன்னா ஏஜ் 22 தாங்க அப்போக்கின்னு இறந்துருக்காரு. 28 செப்டம்பர் இறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் 1942 வருஷத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே இருங்க 11/95, 916 சர்ஜென்ட் ஜிஎன் ஹியூமன் ராயல் ஏர்ஃபோர்ஸ் 16 ஜூலை 1943, ஏஜ் 28. வாருங்க, இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப மனவேதனையாக இருக்குங்க. உண்மையிலே ஆனால் இடமெல்லாம் ரொம்பவே பசுமையாக வச்சுருக்காங்க. சுற்றி செடிகள், மரங்கள், பூச்செடிகள் நிறையவே இருக்குது. இந்த புல் அதுக்கு மேலே ரொம்பவே பச்சையாக இருக்குங்க. அதுவும் நம்ம வேலையாட்கள்லாம் எப்போதும் ஒரு 2-3 பேர் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த களை எடுக்கிறது, பிள்ளை செதுக்கிறது, இது மாதிரின்ட்டு. இது வந்து சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்குது. ஒரு தடவை பார்க்கணுன்னு தான் வந்து பார்க்கலாம். வாட்ச்மேன் இருப்பாங்க, பர்மிஷன் கேட்டு உள்ளே வந்து பார்க்கலாம். காலையில் 8 மணிலேருந்து 6 மணி வரையுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்துக்குங்க. நைட்டில் அலோடு கிடையாது. சரிங்க, பார்த்து சேஃபாக எல்லாம் இருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்ங்க.